வசனம் தியானத்தின் தலைப்பு: மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் set your mind and keep focused habitually on the heavenly things, not on things that are on the earth, which have only temporal value என்று பார்க்கிறோம். தற்காலிகமான பூமிக்குரிய காரியங்களுக்கு நாம் சிந்தை வைத்து செயல்படுவதை காட்டிலும் நித்தியமான பரலோக காரியங்களுக்கு சிந்தை வைத்து செயல்படுவதை நாம் வழக்கமாக கொள்வோம். இந்த பூமிக்குரிய காரியத்திற்காக நாம் தினமும் பல மணி நேரங்கள் பிரயாசப்படுகிறோம். நித்திய வாழ்க்கைக்காக பிரயாசப்பட தினமும் நாடுவோம். ஒரு பிரபலமான இன்ஜினியரிடத்தில் அவருக்கு பிரியமான பில்டிங் கான்ட்ராக்டர் ஒருவர் வேலை பார்த்தார். அவர் மிகவும் உத்தமமும் உண்மையுமாய் தன்னுடைய வேலைகளை செய்வார். பில்டிங் கான்ட்ராக்டர் மிகவும் நேர்த்தியாக எதிர்பார்த்ததை காட்டிலும் அழகாக வீடுகளை கட்டி கொடுப்பார். பொருளையும் வீணாக்க மாட்டார். குறிப்பிட்ட காலத்திற்குள் எல்லாவற்றையும் கட்டி முடித்து விடுவார். அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டிருந்தது. எந்த இடத்திலும் சென்று தங்கியிருந்து இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் வேலை செய்வார். பல ஆண்டுகள் இவ்வாறு மிகவும் உற்சாகத்துடன் செயல்பட்டார். வயதான காரணத்தினால் தன் குடும்பத்தோடு நேரத்தை செலவிட விரும்பி இந்த மாதத்தோடு வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று கூறினார். அந்த இன்ஜினியருக்கு இவரை விடவும் மனதில்லை. தன் குடும்பத்தோடு நேரம் செலவிட விரும்புவதை தடை செய்யவும் மனமில்லை. ஆகவே ஒரே ஒரு வீடு மட்டும் கடைசியாக கட்டி கொடுத்துவிட்டு நீங்கள் வேலையிலிருந்து நின்று கொள்ளலாம் என்றார். இத்தனை ஆண்டுகள் அனுபவத்தை வைத்து நேர்த்தியாக நீங்களே பிளான் போட்டு அழகாக தேவையான பொருட்களையெல்லாம் கொடவுனிலிருந்து எடுத்துக்கொண்டு இந்த வீட்டை கட்டிவிடுங்கள் என்று சொன்னார். இந்த கான்ட்ராக்டருக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அரைக்குறையாக கட்ட ஆரம்பித்தார். நல்ல பொருட்கள் வருவதற்கு காத்திராமல் இருக்கின்ற பழைய பொருட்களை வைத்தே கட்டினார். சரியாக பிளான் பண்ணவும் இல்லை, சரியாக மேற்பார்வையிடவும் இல்லை. எப்படியோ வேகமாக கட்டி முடித்துவிட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு காட்டிவிடலாம் என்று நினைத்தார். வேலை முடிந்ததை அறிந்த இன்ஜினியர் அவர் கையிலே அந்த வீட்டு பத்திரத்தையும் அந்த வீட்டின் சாவியையும் கொடுத்து, இது இனி உங்களுடைய வீடு, உங்களுடைய உண்மையான அன்பான இத்தனை ஆண்டு சேவைக்கு நான் கொடுக்கும் பரிசு என்றார். இந்த கான்ட்ராக்டருக்கு வெட்கமாக இருந்தது. இந்த வீடு எனக்குரியது என்று தெரிந்திருந்தால் இத்தனை ஆண்டு அனுபவத்தில் எவ்வளவு அழகாக கட்டியிருந்திருப்பேன். கொடோனிலிருந்து அழகான கற்களை மரங்களை உபயோகித்திருந்திருப்பேன். நன்றாக கட்ட தெரிந்த நான், பல வீடுகளை நேர்த்தியாக கட்டின நான், வேலையை விட்டு போகிறோம் என்ற எண்ணம் வந்ததும் அரைக்குறையாக கட்டிவிட்டேனே என்று வருந்தினார். நம்முடைய சூழ்நிலையையும் இந்த கான்ட்ராக்டருடன் ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்தில் வீட்டை கட்டுவதற்காகவே இந்த உலகத்திற்கு நம்மை ஆண்டவர் அனுப்பினார். நாம் என்றென்றைக்கும் தங்கப்போகிற வீட்டை நாம் எப்படி கட்டப்போகிறோம், எப்படி கட்ட நினைத்திருக்கிறோம் என்கிற தீர்மானம் நம்முடையது. பரலோகத்திற்கு போகும்போது நம்முடைய பிரயாசத்திற்குரிய பலனை நாம் பார்ப்போம். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் எடுக்கிற பிரயாசங்களை ஆண்டவரும் பார்க்கிறார். முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்ற தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். மேலானவைகளை தேடுவோம், நாடுவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக எங்களுடைய நேரத்தை பலனை செலவு பண்ணி நாங்கள் கவலைப்பட்டு எங்களுடைய வாழ்நாளை வீணாக்கி விடாதபடிக்கு மேலானவைகளை தேட, மேலானவைகளை நாட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவனை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ.